ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பார்த்திங்கன்னா பதிவிறக்கம் செய்தல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தலுக்கு பார்த்திங்கன்னா ஒரு செய்தி குறிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த செய்தி குறிப்பு. இந்த பிடிஎஃப்னுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல் அப்படின்றதில் ஏப்ரல் 2024 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் 13/5/2024 முதல் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று எஸ்எஸ்எல்சி மார்ச் ஏப்ரல் 2024 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்தேர்வர்கள் dg.tn.gov.in என்ற இணையதளத்தில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் சென்று எஸ்எஸ்எல்சி மார்ச் 2024 ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் பக்கத்தில் தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்வர்கள் விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது நீங்கள் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்கிறீங்கன்னா அது எப்படி விண்ணப்பிக்கிறதுன்னு கொடுத்துருக்காங்க செய்தி குறிப்பு. அரசாணை எண் 211 பள்ளி கல்வித்துறை நாள் 18/11/2023 அரசாணை அடிப்படையில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு கோரும் மாணவர்கள் முதலில் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்து பெற்ற விடைத்தாள் நகலை மாணவர்கள் ஆய்வு செய்து பின்னர் இத்துறையால் அறிவிக்கப்படும் நாட்களில் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீடோட்டலிங் ரீவேல்யூஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கேன் காப்பி அப்ளை பண்ணி நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கி நீங்கள் ஒரு முறை எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரீடோட்டலிங்க்கும் ரீவேல்யூஷனுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க விரும்பும் பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் வழியாகவும் தனித்தேர்வுகள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாகவும் 15/5/2024 புதன்கிழமை காலை 11 மணி முதல் 20/5/2024 திங்கட்கிழமை மாலை 5 மணி வரை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை நீங்களாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு ஸ்கேன் காப்பிக்கு விண்ணப்பிப்பவர்கள் மட்டுமே மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்ய நாட்கள் பார்த்தீங்கன்னா 13/5/2024 நீங்கள் பதிவிறக்கம் செய்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் நாட்கள் பார்த்தீங்கன்னாக்கா 15/5/2024 முதல் 20/5/2024 வரை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் தனித்தேர்வுகள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் வழியாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாளின் நகல் பெறுவதற்கான கட்டணம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பணம் செலுத்தும் முறை பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் விடைத்தாள்களின் தற்காலிக கட்டணத்தை விண்ணப்பிக்க உள்ள பள்ளியிலேயே பணமாக செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை எந்த ஸ்கூலில் நீங்கள் அப்ளை பண்ணணும் அந்த ஸ்கூல்லையும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. விடைத்தாள் நகல் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளும் முறை அப்படின்னும் போது விடைத்தாள் நகல் விண்ணப்பிக்கும் போது வழங்கப்படும் ஒப்புகைச் சீட்டினை மாணவர்கள் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஒப்புகைச் சீட்டில் குறிப்பிட்டுள்ள விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி தேர்வர்கள் தங்களது விடைத்தாள்களின் நகலை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விடைத்தாளின் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் மற்றும் இணையதள முகவரி பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் மற்றும் இவ்வலுவலக இணையதளத்திலும் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த செய்தி குறிப்பில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.